வெல்கம் டு அகிரன் கிச்சன். சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு சிக்கன் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த விங்ஸை வந்து இந்த சைஸ் எஜஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுத்திருக்கேன், லெமன் எடுத்திருக்கேன், பெப்பர் எடுத்திருக்கேன், ஆனியன் கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு, டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், கெச்சப். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறோம். சிக்கன் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். இது வந்து சைடில் வந்து நைஃபை வச்சு இதெல்லாம் எட்ஜஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. எடுத்து விட்டு எல்லாமே வந்து ஒன்று சேர்த்திக்குங்க கீழே. நமக்கு அப்போ தான் வந்து லெக் பீஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கீழே வந்து எடுத்து நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிறதே கட் பண்ணிட்டு பார்க்கலாம். லாலிபாப் செய்யறதுக்கு சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் பொரிச்சிடணும். அதுக்கு விங்ஸ் எல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணிடணும். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, பெப்பர் தூள், உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா 1/2 hour வந்து ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் தான் பொரிக்கணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா மாவு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் நான் ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியா கலக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வந்து விக்ஸை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா லிக்விடு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ விங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நான் மிக்ஸ் பண்ணதில் வந்து நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற விங்ஸையும் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு விங்ஸை வந்து பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் குக் ஆகிருக்கும், உள்ளே குக் ஆகி இருக்காது, வெளியில் தான் குக் ஆகிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 பக்கமே வந்து குக் ஆகிரும். இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே எடுத்து பிளேட்டில் வந்து போட்டேன். இப்போ மஞ்சூரியன் செய்ய போகலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டு இப்போ வந்து கேப்சிகம் போடுங்க. இப்போ கேப்சிகம் போட்டு ஆனியனும் கேப்சிகம் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு சீக்கிரம் சால்ட்டு போடும்போது உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து சாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க.
ரெட் சில்லி சாஸ் வந்து ஸ்பைசிக்கு தான் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் வந்து 4 டீஸ்பூன் ஆர் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து சாஸை வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம், அதில் வாட்டரை ஊற்றி நல்லா வந்து லிக்விடாட்ட வந்து தண்ணி பதத்துக்கு வந்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதை வந்து நம்ம மஞ்சூரியனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து கிளறி விடுங்க. சாஸு கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து விங்ஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் போட்டு நல்லா கிளறும் போது தான் நல்லா உங்களுக்கு வந்து சாஸ் எல்லாம் வந்து அதோட விங்ஸில் வந்து உள்ள இதாகும். சாப்பிடும்போது ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்ட்ரக்சர் தரும். இங்கே பாருங்கள், எல்லாமே உள்ளெல்லாம் இதாகிடுச்சு. எல்லா பக்கமும் சுவையான சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை பாய்.